நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 18/5/2025 அன்று வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இரவு 7:30 இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது. இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி 4வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி 3வது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை கன்னி ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். கன்னி ராசியில் உத்திரம் 2வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்திரம் 1வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எப்படி குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, வேகமாக வளரணும். திடீர்னு நம்ம பணக்காரனாயிடணும். படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது. இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே, ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அந்த விஷயத்தை ரொம்ப கனகச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர், சனியை போன்ற பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள், இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள். ராகு ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர். ராகுவும் கேதுவும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக இருக்கிறதுனாலையும் என்னையோ தெரியல, பலாபலன்களிலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக இருக்கும். ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம். தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லணுன்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம். ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் 10வது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர். ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள். ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம்
அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார். ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம், மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார். ராகு அந்நிய மொழி, வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார். அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு, அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை, இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். பொதுவாக ராகுவுக்கு நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும். ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோடு இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான். கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, கேது பகவான் யாருக்கெல்லாம் 12வது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ராகுவானவர் மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே நேரத்தில் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 5வது இடம் என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக விருச்சிக ராசி அவர்களுக்கு அவர்களுடைய பேச்சு தான் முதல் எதிரியாக இருக்கும். குறிப்பாக இப்போ 4வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் வரலாம், இடைஞ்சல்கள் வரலாம். எதிர்பார்த்த அளவுக்கு அவர்களுக்கு வெற்றி அல்லது மதிப்பெண்கள் கிடைக்காமல் போகலாம். ஏதோ ஒரு வித தடை இருக்கும், படிக்க முடியாத தடை அல்லது எதிர்பார்த்த பலன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு நம்ம எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்காது, கிடைச்ச காலேஜில் படிக்கணும். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த ஸ்கூல் கிடைக்காம போகலாம், எதிர்பார்த்த சப்ஜெக்ட் கிடைக்காம போகலாம். இந்த மாதிரி படிப்பில் ஏதாவது சின்ன சின்ன தடை. 4வது வீடு அப்படிங்கிறது படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம். அது மட்டும் இல்லை, வாகனம், சொத்து, மண், வீடு போன்ற விஷயங்களையும் 4வது வீடு தான் சொல்லும். ஆகவே வீடு வாங்கும்போதோ நிலம் வாங்கும்போதோ கொஞ்சம் கவனமாக பத்திரங்களெல்லாம் வில்லங்க இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம போய் சிக்கலில் மாட்டிக்கூடாது. ஏன்னா ராகு பகவான் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் நம்ம அகலக்கால் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுவார். அகலக்கால்னால் நம்ம பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், அல்லது நம்ம உயரம் என்னது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்முடைய பலத்துக்கு மீறியோ நம்முடைய உயரத்துக்கு மீறியோ எதையாவது முயற்சி செய்கின்ற போது அது நமக்கு ஒரு விதமான பாதிப்பை தரலாம், அல்லது ஒரு தோல்வி மனப்பான்மையை ஏற்படுத்திடலாம். உதாரணமாக, நமக்கு ஒரு வெற்றி அல்லது நிம்மதி அப்படின்னா நம்முடைய ஆசைகள், பேராசையோ அல்லது நம்முடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குது, நம்முடைய தகுதி என்ன அப்படிங்கிறது இருக்கணும். ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த கேப்பு தான் நம்முடைய நிம்மதியை தருகின்றது. பொதுவாக நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் நிதர்சனமான உண்மைக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே ஏற்படும். நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு அலையக்கூடாது. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சிக ராசியை பொறுத்தவரை. அதுவும் குறிப்பாக இந்த ராகு பகவான் 1.5 வருஷம் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்தில்
தாயாருடைய உடல்நலம் பற்றிய கவலை இருக்கலாம். தாயாருக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அதே நேரத்தில் ராகு பகவான் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த நேரத்தில் தாயாருடைய கருத்துக்கும் நம்முடைய கருத்துக்கும் வேறுபாடு வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அல்லது சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். அதே நேரத்தில் கேது பகவானை பார்த்திங்கன்னா, கேது பகவான் 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் விருச்சிக ராசியை பொறுத்தவரை. பொதுவாக ராகு கேதுவுக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் நல்ல பலனை தருகின்ற இடம்தான். 10 சுமாரான பலனை தரும் என்னாலும் பாசிட்டிவான அல்லது நமக்கு தேவையான பலன்களை ஓரளவுக்கு சாதகமாக தரும். வேலையில் ஏதாவது கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்துவார். வேலை நம்ம இருக்கிற வேலை சரியில்லை, நம்ம இருக்கிற ப்ரமோஷன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிறைவேறும். நமக்கு நீண்ட காலமாக கிடைக்காத ப்ரமோஷன் பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு வேலை மாற்றம் வேணும், இந்த வேலை சரியில்லை, நம்ம படித்த படிப்புக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமே, ஆனால் திருப்தி இல்லாத அந்த வேலை மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் 10வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால ஏற்படுகின்ற பலாபலன்கள். பொதுவாக 10வது வீட்டில் கேது இருந்தால் அவங்களுக்கு பல தொழில்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிறவங்க கூட ஏதாவது சொந்தமாக தொழில் செய்யலாமான்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவங்க அவங்கள தங்களுடைய தொழில் பேட்டர்னை மாற்றலாமா, இல்லை வேறு அதுக்கு துணை தொழிலாக ஏதான ஒரு புதுசாக ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் தோன்றும். பொதுவாக 10வது வீட்டில் கேது இருந்தால் அந்த வேலை சம்பந்தமாக, வருமானம் சம்பந்தமான ஒரு மாற்றத்தை, இடமாற்றமோ அல்லது வேலையில் மாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் விருச்சிக ராசியை பொறுத்தவரை. பொதுவாக அஷ்டமஸ்தானமானாலும் குரு பகவானுக்கு மிகப்பெரிய அளவில் கெடுபலன்கள் இல்லைனாலும் ஆரோக்கியம் சம்பந்தமான சில குளறுபடிகளை ஏற்படுத்துவார். கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அஜீரணம் ஆறுது, அதே மாதிரி அலர்ஜி சம்பந்தமாக தோல் வியாதிகள் ஏதாவது வர்றது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆனால் பணத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பணம் தாராளமாக கையில் புரளுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதே நேரத்தில் 5வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது ஒரு விதமான பாதிப்பை தருகின்ற அமைப்பு தான். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5வது இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தமான மனக்கவலைகள் இருக்கும். குழந்தைகளை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், இன்னும் அவங்களோட வளர்ச்சிக்கு என்ன புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அது மனசில் ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே நம்ம ஒரு மனுஷனுக்கு நிம்மதி அல்லது சந்தோஷம் இதெல்லாம் எப்போ கிடைக்கும்னா, அவர்களுடைய ஆசைகளுக்கும் அவர்களுடைய உண்மையான நிலைக்கும் இடைப்பட்ட இடைவெளியானது எவ்வளவு குறுகலாக இருக்கோ அவ்வளோ சந்தோஷம். நம்ம பேராசைப்பட்டு நமக்கு ரொம்ப கம்மியாக கிடச்சிதுன்னா அது ஏமாற்றத்தை தந்து நிம்மதியை குலைச்சிரும். ஆகவே இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிகள் தங்களுடைய உண்மையான நிலைமை அல்லது தகுதியை மனதில் கொண்டு அதற்கேற்றவாறு ஆசைகளை வளர்த்து கொண்டால் மிக அற்புதமான பலன்களை ராகு கேது பயிற்சி காலத்தில் பெறலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.